வேற விஷயத்த சொல்லிட்டோம். அதையும் மீறி எங்க கடை திறந்து வைக்கிறதா தான் வைக்கிட்டோம். அதுல ஒண்ணும் இல்லை. கொஞ்சம் நாம ரெஸ்க் எடுக்க வேண்டியதா. என்ன பண்ணுதுன்னா என்ன பண்ணுதுன்னா நேரா டென்ட் போட்டுக்குவாங்க. சாப்பாடு அங்கேயே செஞ்சு சாப்பிடுவாங்க. அங்க யாரும் இங்க இருக்கிற விஷயம் சொல்றேன். சாப்பாடு டென்ட் போட்டு எல்லாம் ஆண்கள் பெண்களும் அங்கேயே போய் உட்காந்து சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு ஜாலியாக அங்கேயே இருக்கும். அதுக்கு மேலேயும் சொல்றீங்களா? இது வந்து வீரப்பன் காடு பூமி மாதிரி சரக்கு எடுத்துன்னு ஒன்று இந்த காட்டு வழியாக வரணும், இல்லைன்னா அந்த மெடிசிலேருந்து அந்த காட்டு வழியாக வரணும், இல்லைன்னா குண்டல்முடு காட்டு வழியாக வரணும். இந்த சரக்கு எடுத்துன்னு இந்த லாரி உள்ளே வந்து எதில் போகுது? இந்த நான் கேட்குறது என்னென்னா, இந்த மக்களுக்காக தான் இந்த கடையை திறக்கிறேன்றீங்க. ஒட்டுமொத்த மக்களும் சேர்ந்து எங்களுக்கு கடை வேணான்றாங்க. அதுக்கு மேலே இந்த கடையை எதுக்கு திறக்கணும்? நான் என்ன சொல்கிறேன்னா 100% இங்கே வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. இருக்கிறத நீங்கள் சொன்னதையே நான் சொல்லிடுறேன். என்ன எதுன்ட்டு நீங்கள் சொல்கிற தகவலையும் நாங்கள் ஏற்றுக்கணும்பா. இப்போயே கிளம்பி எல்லாம் கிளம்புறோம். நாங்கள் சொன்ன தகவலையும் உங்ககிட்ட சொல்லுவோம். கண்டிப்பாக சொல்லுங்க. கண்டிப்பாக நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்க. புரியுதா? கடை திறக்குதுனாங்களே எங்களுக்கு ஃபோன் அடிங்க. வந்தால் 1 மணி நேரத்தில் நாங்கள் கடையை பார்த்துருவோம். நீங்க எங்க பின்னாடி நின்னா போதும். வராது 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 கொமநாட்டிங்களா சேர்ந்து அடிச்சு அவனை சாவடிக்கணும். அதுக்கு மேல கடை ஓபன் ஆச்சுன்னா பாபு வச்சு பெட்ரோல் வாங்கி கொடுத்துறேன். பெட்ரோல் வாங்கி கொடுத்துறேன். 5000 பெட்ரோல் வாங்கி கொடுத்துறேன். கார்டு அடிங்க. பார்த்துட்டோம். 5000 பெட்ரோல் வாங்கி கடை வராது. அப்படியே வந்தாலும் நீங்க தயவு செஞ்சு நாங்க வர்ற வரைக்கும் நீங்க யாரும் எதில் உங்க வீட்டோட இருக்கணும். நாங்க வந்து பாத்துக்கிறோம். நாங்களா தேவைன்னா உங்களை கூப்பிடுறோம். அது வரைக்கும் நீ சொல்ற மாதிரிலாம் ஏன் நான் கேட்குற சாதாரண சின்ன விஷயம். இதை போய் மூடுறதுக்கு போய் பாட்டில உடச்சி ஒருத்தனை குத்தி நீ ஜெயிலுக்கு போகணும், இன்னும் 10 பேர் மேல கேஸ் ஒரு பக்கம் நிக்கிட்டோம். நாங்க வர எங்க பின்னாடி பொம்பளை மட்டும் நில்லுங்க, கடையை நாங்க பாத்துக்கலாம். அதோட இருங்க. நீ வேற ஒண்ணும் தப்பான வழிக்கு போகணும், அதை பண்ணணும், உடைக்கணும், பண்ணணும்ன்றதெல்லாம் வேணாம். நாங்க வரோம், நாங்க பாத்துக்கிறோம். நாங்க கூப்பிட்டா மட்டும் வாங்க. நீங்க அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். யாரும் எதையும் பேச வேண்டியதில்லை. கடை வராது 100% நீங்க போய் பாருங்க. சார் தான் வராதுன்னு கடை வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. கடை வர மாதிரி இருந்துச்சுன்னா எங்களோட அனுமதி கடையோட எங்களை அனுமதி வாங்கிட்டு தான் வந்து தடையில்லா சான்று நாங்கள் கொடுத்தாதான் அது ஒரு பிரச்சனை ஏற்படுமா என்ன ஏதுன்ட்டு எங்களை கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அது பண்ணுவாங்க. 100% நாங்கள் அப்படி கொடுக்கவும் போறதில்லை, வரவும் போறதில்லை. அதனால நீ தைரியமா இருங்க, ஒன்றும் பிரச்சனை ஆகாது. கண்டிப்பா கடைக்கு வராது. அவ்வளோதான். ஆமாம்மா, இவ்வளோ பேர் வீடியோ எடுக்கிறாங்க சொல்றாருன்னா வந்துருமா? இவர் கேட்க மாட்டீங்களா? அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் தகவல் கொடுத்தாங்க. போலீஸ் வரதுக்கு முன்னாடி நாங்க வந்துட்டோமா இல்லையா? ராத்திரி பத்திரிகை நிருபர்கள் 6 இருந்து 6-7 பேரை போன பண்ணி என்னங்க சார் இந்த மாதிரியா அப்படின்னாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. நான் விசாரிச்சுட்டேன், காவல்துறை மற்ற எல்லா இடத்துலையும் விசாரிச்சுட்டேன். இருந்தாலும் நாங்கள் வந்து உங்களுக்கு தகவல் சொல்கிறோம், அந்த மாதிரி இருந்தாங்களோ அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். இல்லைன்னா நிருபருங்களாம் இப்போ இவ்வளோ நேரம் எல்லாரும் இங்கே தான் இருப்பாங்க. அப்படி கடத்தவங்க இல்ல வேகம் நான் ஒருத்தன் தான் வந்துக்கிறேன். யூனிஃபார்ம் போட்டு யாருமே கிடையாது. உங்களுடைய கோபம், உங்களுடைய வேகம்
ஏன்னா அதனால வந்து ஒவ்வொரு குடும்பத்துல இருக்கிற தாய்மார்கள்லாம் வந்து எவ்வளவு கஷ்டப்படுறீங்கிறது அது உண்மையிலேயே அதனுடைய அடிமையாயிட்டாங்க. அது தெரியுங்களா? எங்க வீட்டுல குடிக்க அடிமையாயிட்டாரு. என்னோட நிலைமை என்ன ஆகும்? குடிக்க அடிமையாயிட்டாரு. குடிக்கிறாங்க அதுதான் வயல் ஷாப்பே இருக்கக்கூடாது. இருமா ஒரு நிமிஷம். அந்த பயர்நாத்த கடை இங்க இருக்காது, வெளியே போகுது. அப்புறம் எப்படி இங்க கதிர்புரத்து கடை வரும்? இவங்க மாத்துறாங்கன்னா நீங்க சொல்றது. அவர் செய்தியை வந்து கஷ்டப்பட்டுட்டாரு. நான் குடும்பம் வாடகை நீ யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அந்த ஆள் சில இடத்துல பேசிட்டாங்க. இதுதான் செய்தி. போய் நுறுக்குனா சரியா போயிடுது. சார் உங்களோட மரியாதைக்கு தான் நாங்க இவ்வளவு நேரம் பொறுத்துக்கிட்டு இருக்கிறோங்க. ஏன்னா எல்லாரும் கூட சார் இருந்திருக்கா சார். மதிப்பு மரியாதைக்கோசம் தான் நாங்க இவ்வளவு நேரம் ஊருக்கார கட்டுப்பட்டு நிக்கிறோங்க. எல்லாம் கூடி இருக்காரு நேரம். இப்படியே வந்து விடுறாங்க. நான் போய் தமிழ் தமிழ் கத்துறேன். எங்க ஊருக்கு கிடைக்காது. ஆமா அதெல்லாம் சொல்லுங்க பாரு. நாங்க ஆப்போசிட்டா மாறிடுவாங்க. 50 பேர் இருக்கிற ஊருக்காரு அந்த வார்த்தை அவர் பேசுறாரு. முதலமைச்சர் எல்லா டிவிலையும் பாக்குறீங்களே, எல்லாரும் கையெடுத்து கும்பிடுற யாரும் குடிக்க வேணாம் முதலமைச்சர் சொல்றாரு. அதெல்லாம் உங்க வீட்டுக்காரர் கேக்குறது இல்லையா? அந்த கேட்டர்ல அந்த பாட்டில் கடை வருது. சொல்லு அந்த கேட்டர்னா அவன் குடிக்கல அந்த பாட்டில் கடை வராது. அவன் குடிக்கிறதால தான் கடைக்கு வருது. இந்த வார்டு முதலமைச்சர் அவங்க பேசுறது இந்த ஒரே முறை அல்லாத விட்டுட்டு இவங்கெல்லாம் முதல்ல அனுப்பி விட்டு நல்லா